எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ தான். நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட அனலைசஸ் மற்றும் ரிசர்ச்சை வச்சுட்டு ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் எடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வாங்க இந்த வாரம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு குயிக் ரிவ்யூவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பார்ப்போம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வீக்லி சார்ட்டில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்குது. அப் ட்ரெண்டு சேனலில் லைனை உடச்சிட்டு கீழே மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் அந்த லைனில் பிரேக் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனர் கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு. இதே டே சார்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்லேயே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த லோயர் லோ ஃபார்மேஷன்லேருந்து திரும்ப ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கதா தெரியும். ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப ஒரு ஹையரில் திரும்ப ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி மேலே போயிருக்கு. அதனால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்பியிருக்கு. இந்த ஏற்கனவே ஒரு லோயர் ஹையை உடைச்சிட்டு மேலே போயிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ரெசிஸ்ட் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கனால மார்க்கெட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் இருக்குது. மார்க்கெட்டுடைய இறங்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23,800 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். $24,600 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் சப்போர்ட்டாக நம்ம வச்சு ட்ரேட் பண்ணிடலாம். ஆனால் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 23,800க்கு கீழே மார்க்கெட் வர வரையும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இல்லை. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் உங்களுக்கு. வீக்லி சார்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு கரெக்ஷன் திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கிறது தெரியும் உங்களுக்கு. டே சார்ட்டில் தெரியும் நல்லா உங்களுக்கு. அப்படியே லோயர் ஃபார்மேஷன் திரும்ப அந்த ப்ரீவியஸ் கையை உடைச்சிட்டு மேலே போயிருக்கனால மார்க்கெட்டு இப்போதைக்கு டவுன் வரத்துக்கு சான்சஸ் கம்மி தான் உங்களுக்கு. மார்க்கெட்டு திரும்ப அப்படி உடைச்சிட்டு மேலே தான் டச் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதோட இப்போதைக்கு உள்ள ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கனால ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா
இப்போதைக்கு உள்ள அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 58,100 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டு மேக்ஸிமம் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். மார்க்கெட்டு இப்போதைக்கு வந்து எல்லா இண்டெக்ஸும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா 58,100 தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த லோ வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 53,600 வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸும் அதே கண்டிஷன் தாங்க, சேம் கண்டிஷன் தான். ஒரு சேனல் பேட்டர்னில் டவுன் ட்ரெண்டு வந்து ஷார்ட் டைமாக டவுனாக இருந்தது. இப்போ அந்த சேனலை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கிறது தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஏற்கனவே இந்த பிரேக் பண்ணி மார்க்கெட்டு மேலே போணுச்சோ அப்போயே மார்க்கெட்டு ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி திரும்பவும் மார்க்கெட்டு மேலே போயிருக்கு பார்த்தீங்களா. அதனால் கன்ஃபார்மாக ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. 85,900 போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்த வாரம் வீக்லி க்ளோஸை பார்த்தா தெரியும் நமக்கு. அடுத்து நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டைம் ட்ரெண்டு, அது லாங் டைம் ட்ரெண்டை பிரேக்கே பண்ணல. நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். நிஃப்டி ஃபினான்ஸ் மட்டும் லாங் டைம் ட்ரெண்டை பிரேக்கே பண்ணாமல் மேலே இருந்தது பார்த்துருப்போம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பேங்க் நிஃப்டி எல்லாமே இந்த லாங் டைம் ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு மேலே திரும்ப அந்த லைனுக்குள்ளே போயிருக்கோம். ஆனால் நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கே பண்ணலை. கரெக்டாக அந்த லைன்லேயே டச் பண்ணிட்டு இந்த டவுன் ட்ரெண்டே வராமல் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அதனால் நிஃப்டி ஃபினான்ஸோட ரீசன்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,200 185 அதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டு ரிவர்ஸ் அப்படி ஆனாலும் மார்க்கெட் வந்து 25,000 டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு பாருங்கள். அதனால் உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மூவ் ஆகிருக்குங்க. கிஃப்ட் நிஃப்டி கூட அந்தளவு அக்யூரேட்டாக மூவ் ஆகிருக்காது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. நிஃப்டியில் கூட இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஏற்கனவே ஏகப்பட்ட லோ டச் ஆனதில் கரெக்டாக மார்க்கெட்டு இந்த பார்த்தீங்கன்னா அல்டில் ப்ரீவியஸ் ஹை தான், அதை அடிச்சுட்டு பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி திரும்ப மேலே போயிருக்கிறத பார்த்துருக்கலாம் உங்களுக்கு. திரும்ப இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணதுனால மார்க்கெட்டு திரும்ப இப்போ ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. லாங் டைமாக பார்த்தோம்னா அப் ட்ரெண்டு தான் மார்க்கெட்டு. இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 26,400 போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ட்ரேடு எதுவும் எடுக்கிறாருந்தால் நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேடு எதுவும் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. இந்த லோயர் லோவெல்லாம் ஃபார்மேஷன் பிரேக் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு திரும்ப மார்க்கெட்டு மேலே போயிருக்கிறது தெரியும் உங்களுக்கு. அடுத்த சப்போர்ட்டு ஸ்மால் கேப்புக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,950 18,000 வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஸ்மால் கேப்புக்கு. மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஒரே மாதிரி ஆக்ட் ஆகிருக்கிறது பார்த்துருப்பீங்க. ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்க மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு
ஆல்ரெடி உள்ள லோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாளில் இவ்வளோ சூப்பரான ரேலி கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. இப்போ இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன ரெசிஸ்டன்ஸ் தான் 59,300 ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தான் அதோட ரெசிஸ்டன்ஸ். ஆல் டைம் ஹை தான் அதோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டுக்கான இதுதான் காமிக்குது. அதனால் நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்கிறா இருந்தாலும் அப் ட்ரெண்டுக்கான ட்ரேட் எடுங்க. டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேடு எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வாரத்துக்குலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடு எது வேணாலும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கால் பை பண்ணுறத விட புட் ஆப்ஷன் செல் பண்ணுறது ஒரு சிறந்த ஐடியாவாக இருக்கும். ஓகே, நன்றி நண்பர்களே.